யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கும், யாருக்கெல்லாம் ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வியை விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோல கேட்கிறாரு. ஸோ இது இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கைத்தட்டலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் யாருக்கு ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்க, யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் ஏறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக ஏறி இருக்கும்னு சொல்லிட்டு திவாகருக்கு ஒரு பக்கம் பயங்கரமான ஹாப்பியான நியூஸை சொல்லவும், இன்னொரு சைடில் விஜய் பார்வதி மூஞ்சி பார்த்தீங்கன்னா சுருங்கி போகுது. அதுக்கான காரணம் என்னன்னா ஹேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு தான் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு சொல்லிடுறாங்க. ஸோ ஏன்னா விஜய் பார்வதியை நேற்று பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணும்போது பயங்கரமான கைத்தட்டல் வந்தது. விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணதை விட கனி இருக்காங்களே அவங்க எந்திரிச்சு இந்த மாதிரி விஜய் பார்வதிக்கு இந்த கிளாப் கட் அடிச்சாங்க பாருங்க. அடிச்சோடனே பயங்கரமான கைத்தட்டல்கள். ஸோ அப்பயே பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நேற்று நைட் பாத்தீங்கன்னா அதாவது ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான அழுகாட்சிகள்லாம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு விஜய் பார்வதி என்ன மைண்ட் செட் வந்திருப்பாங்க, பயங்கரமா நேற்று அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷோவில் நம்மளை அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க. ஆனால் முருகேசா இங்கே கதையே வேற முருகேசா அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக மீண்டும் விஜய் பார்வதியை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியான அடி இன்னைக்கு எபிசோட்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி அவங்க சொன்னாங்களே பிக் பாஸுக்கு நான் வரமாட்டேன்னு அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அப்பயே அவங்க கரெக்டாக டிசிஷன் எடுத்து பிக் பாஸ் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் எவிக்டே வெளியே போயிட்டு எவன் உங்களை பிக் பாஸ் போன்னு சொன்னான் பாருங்க அவனை போட்டு கொட்டுன்னு கொட்டுங்க. அந்த பயபுல பார்த்த வேலை தான். நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களால் நாங்களும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பாராட்டி ஆகணுங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கண்டென்ட் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு வகையில் அவங்களும் காரணம் தான் வச்சுக்கோங்களேன். கண்டென்ட் வந்தது, ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய விஷயம் அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று விஜய் பார்வதி அப்படியே அவங்களோட ஆட்டிடியூடை கேரி பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு வாரம் இதே மாதிரி நீலாம்பரி மாதிரியே இருந்து ஒரு வாரம் அப்படியே கெத்தாக இருந்து வெளியே வருது. இல்லை நான் மனமாற்றம் அடைகிறேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமை கரெக்டாக புரிஞ்சு வளர்றேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா வாரம் தான். ஸோ அப்படின்னும் போது கேமை புரிஞ்சிக்கிறதுக்கான டைம் இருக்குது. ஸோ கேமை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றி திருப்பி நல்லா விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் வீக் தானே. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்கன்னா கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சு எல்லாரு சண்டையிலையும் போய் மூக்கு நுழைக்காமல் எந்த சண்டை தேவையோ அந்த சண்டையில் மட்டும் பேசுறது மட்டும் இங்கே முக்கியம் இல்லை, ஆட்டிடியூட் முக்கியம். ஆக்சுவலாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா நேற்று அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போட்டாங்களே, அதில் கமருதீன் திவாகரை அவங்க பேச வந்திருப்பாரு, அங்கே கலாச்சிருப்பாரு. அங்கே விஜய் பார்வதி பேசின பாயிண்ட் கரெக்ட். அதாவது இந்த மாதிரி கமருதீன் சாரி கேட்டல கிளம்பு அப்படின்னு சொன்னது ஓகே. ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாருமே இரிட்டேட் பண்ணுது. அதாவது அவங்க பேசுகிற பாயிண்டே கரெக்டாக இருந்தாலுமே அது ஒரு திமிரான ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அதே விஷயத்தை தான் கமருதீனுக்கும் அவங்க எல்லாருமே சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா கமருதீனும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இதில் ஹேட்டர்ஸ் யார் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னு கமருதீன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பப்ளிக்கோட ஒப்பீனியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே புட்டு நேற்று அந்த ஆடியன்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கைத்தட்டி இதுதான் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீனுக்கும் சரி விஜய் பார்வதிக்கும் இது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே நம்மளை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியறதுலாம் பெரிய விஷயம். அது இப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஆனால் மாற்றிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது இப்போ எப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க சர்வைவலில் எப்படி இருந்தாங்களோ அந்த ஷோவில் இருந்த ஆட்டிடியூட் தான் இதில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் மாற்றிக்கிறது கஷ்டம். கமருதீன் எப்படின்னு தெரியலங்க. ஏன்னா சீரியல் எல்லாருமே கமருதீன் பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுனா கமருதீன் நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சேன்டா, என்னடா இப்படிப்பட்ட ஆளாக இருக்க நீ, சீப்பான ஆளாக இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் கமருதீனோட இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது ஆட்டிடியூட் காமிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. மேபி அவர் மாற்றிக்கிட்டா பெட்டரா. ஏன்னா கமருதீன் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போதைக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சபரி, கமருதீன், எஃப்ஜே இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் எல்லாத்தையும் நல்லா விளையாட முடியும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்த ஒரு இம்ப்ரெஷன் பயங்கரமாக சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அதை பண்ணுவாங்களா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த பாசிட்டிவ் லிஸ்ட்டில் இருக்காரு பாருங்க வாட்டர் மெலனு. ஸோ அந்த தர்பூசணி பழத்துக்கு அடித்த ஜாக்பாட் தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சப்போர்ட்டு, பயங்கரமான சப்போர்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா குதூகலத்தில் இருக்காரு. நீங்கள் அந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் பார்வதி அழுதுகின்னு இருக்காங்க, திருப்பி ஐயோ நம்மளை அடிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி பயத்திலையும் ஒரு மாதிரி ஜர்க்கிலையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வாட்டர் மெலன் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இதில் ஹாப்பினஸில் இருக்காரு. என்னடா நம்மளை எல்லாருமே இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு பேர் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹேட்டர்ஸோட உள்ளே வந்த வாட்டர் மெலன்னு அந்த ஒரு வாரம் எப்படி பேசிட்டு இருந்தாரு, தன்னோட பெருமைகளை பயங்கரமாக பேசிட்டு இருந்தாரு. அப்பயே அப்படி பேசினார்னா இப்போ மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு, அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, மற்ற எல்லாருக்குமே எப்படின்னா இப்போ உண்மையிலே ஒரு அதாவது
எந்த அளவுக்கு ஒருத்தர் கீழே இறக்கி வச்சு பார்த்தாங்களோ இப்போ அதே கண்டஸ்டண்ட்டை இப்போ மேலே தூக்கி வச்சு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தலைவன் பேசுறதெல்லாம் அவங்க கேட்டு தான் ஆகணும், காது வலிக்க தான் போகுது. இப்போ பார்வதி கூட நேற்று சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீ பேசுறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது, காதுலாம் வலிக்குது, புரியுதா, காது வலிக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு தடவை விஜய் பார்வதி அவங்க வாயால சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. விஜய் பார்வதி மட்டும் இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இந்த எஃப்ஜேலாம் ஒரு தடவை வந்து வெற்றுவன் சொன்னார்ல, இதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தைலாம் வரவே வராது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அங்கே வாட்டர் மெலனுக்கு அங்கே சப்போர்ட் இருக்கு, ஏதோ ஒன்று எப்படியோ வந்துருச்சுடா, மெடிக்கல் மிராக்கிள் ஆயிடுச்சுடா, எப்படியோ அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னான ஒரு வாட்டர் மெலனை வந்து கொண்டு வந்துடலாம், அவரை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பகச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் எந்திரிச்சு வாட்டர் மெலன் சொல்லும் போது திவாகர்னு சொல்லும் போது எனக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு அடுத்த வாரம் எப்படி இருக்க போது தலைவனோட ஆட்டிடியூட். எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போய் சண்டை வலிக்கிற கேரக்டர் இல்லை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நடிக்கிறது இல்லை, அவரோட கேரக்டர் இன்பில்டாகவே அப்படி தான் அந்த பெருமை பேசுறது. ஸோ அந்த தற்பெருமை வந்து இதுக்கப்புறம் டபுள் மடங்கு ஆகும் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ திவாகர் வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் செத்தோம். அதாவது இப்போ இதே மாதிரி பாசிட்டிவ்னஸோட திவாகர் மட்டும் வெளியே வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏற்கனவே அவர் கொடுக்குற இன்டர்வியூவில் அப்படி இருக்கும், நான் வந்து அந்த ஆக்டருக்கு ஈக்குவலுங்க, நான்லாம் சூர்யாவுக்கும் எனக்கு என்னங்க பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க அப்படின்ற பேசிகிட்டு இருந்த ஆள் இப்போ திருப்பி இவ்வளோ மக்கள் சப்போர்ட் வெளியே வந்தாருன்னு. சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து எனக்கு ஈக்குவல் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கமல் கூட சேர்ந்து நடிக்கலாம், ஆனால் எனக்கு டேட்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலைவன் வந்து பயங்கரமாக ஸ்பீச் கொடுப்பாப்புல. ஸோ வீட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் அதாவது வரப்போகிற வாரத்தில் திவாகர் எப்படி நடந்துக்க போகிறாருன்றதை பொறுத்து தான் அடுத்த வாரம் இந்த சப்போர்ட் வந்து அப்படியே கேரி ஆக போதா இல்லையான்றது இருக்குது. ஆனால் என்னன்னா வீக்கில் ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களா, அது ரொம்பவே முக்கியம். இப்போ எஃப்ஜே வந்து அவன் வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டான் ஆல்ரெடி. அதாவது இப்படி வெட்டிடுவேன்னு சொல்கிறதாகட்டும், அதே மாதிரி இந்த ஒரு வாரமாக எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் ஃபுல்லாக பொண்ணுங்க கூட பேசிட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது வந்து ஓகே எஃப்ஜேனா இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டான்ல, அது சேஞ்ச் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இம்ப்ரெஷனை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அதாவது நான் நல்ல இப்போ சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன்ற ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டாப்ல, நான் வந்து எல்லார்கிட்டையும் பொலைட்டாக நடந்துப்பேன், ஒரு சண்டைன்னு வந்தால் நான் தீர்த்து வைப்பேன், இதான் என்னோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் ஏதாவது தப்பு பண்ணால் கூட எப்படி தோணும்னா, ஓகே சபரி வந்து இவ்வளோ நாள் இப்படி தான் இருந்தான், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், சரி ஓகேப்பா தட்டி விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் பொதுவாக மக்களுக்கு வரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எப்பவுமே முக்கியம்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனு கமுர்தீனுக்கும் இந்த விஜய் பார்வதிக்கும் ரொம்ப ரொம்ப சர்வநாசமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அவங்க இம்ப்ரெஷனை எப்படி மாற்றி எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான ஷோல விஜய் பார்வதி திருப்பி அலறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுதுங்க. ஏன்னா நேத்தே அந்த அளவு அழுதாங்க, எனக்கு தெரிஞ்சு திருப்பி அலறதுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் பார்வதியும் சரி கமருதினும் சரி திருப்பி கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ப்ரோ இந்த 2 கேரக்டரும் என்னதான் நம்ம தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் 2 கேரக்டரும் மாறவே மாறாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவும் வந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த டாஸ்க் ஒன்று வச்சார் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி, இன்றைக்கான இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்களா, அதாவது இங்கே யார் வந்து ஹேட்டர்ஸ் இருக்கா யாருக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து சண்டேல எப்போவுமே வைப்பாங்க, இதை தான் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த டாஸ்க்லாம் இந்த மாதிரி விஷயத்தெலாம் சண்டேல வைங்கயா, ஏன் சாட்டர்டேல வைக்கிறீங்க, சாட்டர்டேல இஷ்யூவை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நேற்று அந்த டாஸ்க் வைக்காமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஷோ சூப்பராக போயிருக்கும். ஏன்னா ரோஸ் பண்ணுற அந்த பயங்கரமாக இப்போ வந்து நான் இன்றைக்கி பாரு எல்லாரையும் பொழந்து கட்ட போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தார். ஸோ அப்படின்னும் போது அந்த டாஸ்க்கு நடுவில் சொன்னதான் சொருனதான் பயங்கரமான குழப்பத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனிவேஸ் பார்க்கலாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அழுகுறாங்களா இல்லை கமுர்தீன் திருந்துறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கான எபிசோடு வந்து ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ இதை எடுத்து பார்க்கும்போது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரோ அந்த அளவுக்கு தேடுற மாதிரி தெரியல அப்படின்னு தோணுதா? உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை பை.